வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனா யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல. இப்படி ஒரு கடுமையான இழுபறி நிலைமையில அடுத்து என்ன நடக்கும், யார் ஆட்சி அமைப்பாங்க, இதுக்கான அரசியல் அமைப்பு சட்ட விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா இந்த விளக்க பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள், முதல்ல தொங்கு சட்டமன்றம், அடுத்து ஆளுநரின் அதிகாரம், அப்புறம் கொறடா, கட்சித்தாவல் தடை சட்டம், கடைசியா சபாநாயகரின் அதிகாரம் மற்றும் இடைத்தேர்தல். ஒரு குழப்பமான சூழல்ல அரசாங்கம் எப்படி உருவாகுதுன்னு படிப்படியா தெரிஞ்சுக்கலாம். பகுதி 1, மேஜிக் நம்பர் மற்றும் தொங்கு சட்டமன்றம். இந்த 118 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தியே மாத்திர மேஜிக் நம்பர். ஒரு சட்டமன்றத்துல எந்த கட்சியாவது ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்க கிட்ட 118 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் கட்டாயம் இருக்கணும். இந்த மெஜாரிட்டியை நிரூபிச்சா மட்டும்தான் அரசாங்கத்தையே அமைக்க முடியும். ஆனா எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் இல்லனா தேர்தலுக்கு முன்னாடி அமைஞ்ச கூட்டணிக்கோ இந்த 118 சீட் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அதுதான் நாம தொங்கு சட்டமன்றம் அல்லது ஹங் அசெம்பிளி அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு நிலைமை வரும்போதுதான் அந்த 118 நம்பரத்தோட கட்சிகளுக்குள்ள கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் அனல் பறக்க ஆரம்பிக்கும். பகுதி 2, ஆளுநரின் பிளேபுக். இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் உருவான உடனேயே பந்து நேரா ஆளுநரோட கோர்ட்டுக்கு வந்துடும். ஆனா அவர் இஷ்டத்துக்கு யாரையும் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லிட முடியாது. இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல எந்த கட்சி அதிக சீட்ல ஜெயிச்சிருக்கோ அவங்கள கூப்பிட்டு மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்வார். அவங்களால முடியலன்னா 2வது பெரிய கட்சியை கூப்பிடுவார். யாருமே மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஆர்டிகல் 356 பயன்படுத்தி நேரா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவார். இதனால மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வெறும் தியரின்னு நினைச்சுக்காதீங்க. கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா 2013 டெல்லி எலெக்ஷன், 2018 கர்நாடகா எலெக்ஷன்ல இப்படிதான் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம யாருமே எதிர்பார்க்காத கூட்டணிகள் உருவாச்சு. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 1976ல போதிய காரணங்கள் சொல்லி ஒரு மாநில அரசியே கலைச்ச வரலாறும் இருக்கு. ஆக மெஜாரிட்டி இல்லன்னா அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். பகுதி 3, கொறடாவும் நம்பிக்கையில்லா தீர்மானமும். சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கூட்டணியை செட் பண்ணி அரசாங்கத்தை அமைச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். டென்ஷன் முடிஞ்சுதா? அங்கதான் ஆட்டமே ஆரம்பமாகுது. ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே இருக்கிற ஒரு பெரிய தலைவலி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தாங்க. எதிர்க்கட்சிகள் எப்போ வேணாலும் சட்டமன்றத்துல இதை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தா மறுபடியும் நாற்காலிய காப்பாத்திக்க தங்களுக்கு 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்குன்னு ஆளுங்கட்சி நிரூபிச்சே ஆகணும். கொஞ்சம் சறுக்கினா கூட மொத்த ஆட்சியும் காலி. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கட்சியை காப்பாத்துற சூப்பர் ஹீரோ யாரு? அவர்தான் கொறடா, அதாவது விப். சட்டமன்றத்துல தன்னோட கட்சி எம்எல்ஏக்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவர் தான் இவரு. கட்சி ஒரு மசோதாவுக்கு என்ன முடிவெடுக்குதோ அதுக்கேத்த மாதிரி வாக்களிக்க எம்எல்ஏக்களுக்கு இவர் கராரா உத்தரவு போடுவார். அரசாங்கத்தை காப்பாத்துறதுல இவரோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகுதி 4, கட்சி தாவல் தடை சட்டம். ஒருவேளை இந்த கொறடாவோட உத்தரவை ஒரு எம்எல்ஏ மீறினா என்ன ஆகும்? இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வேற கட்சிக்கு ஜம்ப் பண்ணிட்டா என்ன நடக்கும்? அரசியல்வாதிகள் இப்படி இஷ்டத்துக்கு கட்சி மாறுறதை தடுக்க கொண்டு வரப்பட்டதுதான் கட்சி தாவல் தடை சட்டம். 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின் மூலமா இது கொண்டு வரப்பட்டுச்சு. எம்எல்ஏ எம்பிக்கள்னு 2 பேருக்குமே இது பொருந்தும். கொறடா பேச்ச கேட்கலனாலும் இல்ல வேற கட்சிக்கு மாறினாலும் இந்த சட்டத்தின்படி உடனே தகுதி நீக்கம் செஞ்சிடுவாங்க. ஆனா இதுலதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு எம்எல்ஏ மட்டும் தனியா கட்சி மாறினா உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு கட்சியிலிருந்து 2/3 பங்கு, அதாவது 2/3 உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமா பிரிஞ்சு வேற கட்சிக்கு போனா அவங்கள தகுதி நீக்கம் செய்யவே முடியாது. அது சட்டப்படி 100% லீகல். ஒரு சின்ன கணக்கு மூலமா இதை நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு கட்சியில மொத்தம் 9 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல 1லிருந்து 5 பேர் வரைக்கும் கட்சி மாறினா அவங்க பதவி காலி. ஆனா 9 பேர்ல 6 பேர் ஒட்டுமொத்தமா கட்சி மாறினா அது சட்டப்படி செல்லும். சமீபத்துல டெல்லியில ஒரு கட்சியோட 9 எம்பிக்கள்ல 7 பேர் ஒட்டுமொத்தமா வேற கட்சிக்கு மாறினப்போ அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படல அப்படிங்கறதை இங்க நாம ஞாபகப்படுத்திக்கணும். பகுதி 5, சபாநாயகரின் அதிகாரமும் சட்ட போராட்டங்களும். கட்சி மாறினா தகுதி நீக்கும்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த ஆக்ஷனை எடுக்கிறது யாரு? அரசாங்கம் அமைஞ்ச பிறகு சபாநாயகர் தான் இதுல ஃபைனல் பாஸ். கட்சி தாவி எம்எல்ஏ மேல ஆக்ஷன் எடுக்க கோரி சம்பந்தப்பட்ட கட்சியிலிருந்து ஒரு தீர்மானத்தை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க. அதை விசாரிச்சு தகுதி நீக்கம் செய்யற இறுதி முடிவை எடுக்கிறது சபாநாயகர் தான்.
அப்போ சபாநாயகர் எந்த முடிவும் எடுக்காம வருடக்கணக்கா டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்க முடியுமா? சான்ஸே இல்ல. 1992ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புப்படி சபாநாயகர் முடிவெடுக்க தாமதப்படுத்தினா நீதிமன்றம் கண்டிப்பா தலையிட முடியும். 2025ல நடந்த தெலுங்கானா வழக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம். கட்சி தாவிய 10 எம்எல்ஏக்கள் மீதான முடிவை சபாநாயகர் 3 மாசத்துக்குள்ள எடுத்தே ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட் அதிரடியா ஆர்டர் போட்டுச்சு. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு சூப்பரான கேள்வி வரலாம். எலெக்ஷன் முடிஞ்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா இன்னும் சபாநாயகர் பதவி ஏற்கல. இந்த கேப்ல ஒரு எம்எல்ஏ வேற கட்சிக்கு தாவனா என்ன நடக்கும்? யார் அவரை தகுதி நீக்கம் செய்வாங்க? பழைய சபாநாயகரா இல்ல ஆளுநரா? இது நம்ம சட்டத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரே ஏரியா. தரவுகள் கூட இதை ஒரு தீர்க்கப்படாத கேள்வியாகவே முன்வைக்குது. சரி, ஒரு எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாருன்னா அவ்வளோதானா அவர் அரசியல் வாழ்க்கை? இல்லவே இல்லைங்க. அந்த தொகுதிக்கு மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல், அதாவது பை எலெக்ஷன் வரும். அந்த தேர்தல்ல தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ தாம் புதுசா சேர்ந்த கட்சியின் சார்பாகவோ அல்லது சுவேச்சையாகவோ மீண்டும் கெத்தா போட்டியிட முடியும். இவ்ளோ சிக்கலான விதிகளும் அரசியல் கணக்குகளும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கடுமையான விதிமுறைகளுக்கு நடுவுல யார் யாரோட கூட்டணி அமைச்சு 118 எம்எல்ஏக்கள் பலத்தோட அடுத்த முதலமைச்சரா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம பார்த்த இந்த தகவல்களை வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணுங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.